ரஷ்யா உக்ரைன் போர். இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ட்ரோன்களை பயன்படுத்தி இந்த ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி அதிகமான தாக்குதலை ஒவ்வொருத்தவங்களோட அந்த பொசிஷன்ஸ் மேலே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தினசரியான அப்டேட்ஸ் இல்லைனா பெரிய தாக்குதல்கள் நடக்கிறப்போ இந்த ட்ரோன்களோட பயன்பாடு எப்படி இருக்கு, சாதாரணமாக இந்த ட்ரோன்கள் மூலயமா வெறும் ஒரு சில $100 இருந்து $1000 இருக்க ட்ரோனை வச்சு எப்படி ரஷ்யாவோட ஆயுதங்களுக்கும் அதே மாதிரி ரஷ்யாவால் இந்த உக்ரைனோட ஆயுதங்களுக்கும் இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டு இருக்கு. இந்த ட்ரோன்களோட முக்கியத்துவம், ட்ரோன்கள் சம்பந்தப்பட்ட படிப்பில் ஈடுபடுறவங்களுக்கு அதனுடைய வருங்காலம், இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ புதுசாக ரஷ்யா பண்ணியிருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி, வெறும் $1500 மதிப்புள்ள ஒரு ட்ரோனை பயன்படுத்தி பேட்ரியாட் ஏவுகணைகளை எப்படி இவங்க சேச்சுரேட் பண்ணுறாங்க. குறைஞ்சபட்சம் அந்த $1500 ஆரம்பிக்கிற அந்த ட்ரோனோட காஸ்ட்ன்றது அதிகபட்சமே வெறும் $5000 மட்டும்தான். இப்படி $5000 மதிப்புள்ள அந்த ட்ரோனை வச்சு எப்படி 4 மில்லியன் மதிப்பீட்டில் இருக்க ஒரு பேட்ரியாட் மிசைலை இவங்க காலி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வகையான ட்ரோன்ஸை பயன்படுத்தி, அதுவும் உக்ரைனோட சிம் கார்ட்ஸை பயன்படுத்தி எப்படி உக்ரைனுக்கு இழப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் கேட்டம் புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ரொமேனியாக்குள்ள பிளாரான்ற ஒரு பகுதியில் ரஷ்யாவோட ஷாஹித் ட்ரோன், இது ரஷ்யாவோட ஜெரான் ட்ரோன் கூட சொல்லலாம், அந்த ட்ரோனை பயன்படுத்தி ரஷ்யா உக்ரைன் மேலே ஏவன அந்த ட்ரோன் தாக்குதலானது திசை மாறி ரொமேனியாவோட பார்டருக்குள்ள விழுந்து ரொமேனியாவுக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்திருச்சு. நாட்டோட பகுதிகளுக்குள்ள ரஷ்யாவோட ஒரு ட்ரோன் தாக்குதல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த செய்தியையும் நம்மளோட சேனல்ல நம்ம பார்த்துருப்போம். ஆனா இப்பதான் ஒரு விஷயமானது வெளியில வந்திருக்கு. இந்த ட்ரோன் தாக்குதல்ல ஷாஹித் ட்ரோன்ஸையோ இல்ல மற்ற ட்ரோன்ஸையோ மட்டும் ரஷ்யா பயன்படுத்தல. 2 புதுவிதமான ட்ரோன்ஸை கடந்த ஒரு 5 நாள்ல மட்டுமே இப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன், இப்ப சமீபத்தில் உக்ரைனோட ஒரு டேங்க் ரிப்பேரிங் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா அந்த டேங்க்ஸ் சரி பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபேக்டரி அடிச்சாங்கல்ல, அதுலயும் இந்த ட்ரோன்ஸோட பயன்பாடுன்றது அதிகமா இருந்திருக்கு. அந்த 2 வகையான ட்ரோன்ஸுமே, அந்த 2 புது வகையான ட்ரோன்ஸுமே உக்ரைனோட பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கும் மற்ற S-300 IRIST அது போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கும் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறதா இந்த ஆய்வுகளில் கூறியிருக்காங்க. அது 2 டைப் ஆஃப் ட்ரோன் என்னன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, ஸ்டைரோஃபோமை யூஸ் பண்ணி ஒரு புது வகையான ட்ரோனை தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நார்மலான பிளைவுட், நம்ம வீட்டில் பயன்படுத்திட்டு இருக்க அந்த பிளைவுட் மெட்டீரியலை யூஸ் பண்ணி இன்னொரு ட்ரோனை தயாரிச்சிருக்காங்க. இந்த ஸ்டைரோஃபோம்னா என்னடா பேர் புதுசாக இருக்குன்னு கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்டில் பயன்படுத்துவோம்ல தெர்மோகோல், அதே மாதிரி பாலியஸ்டரினோட இன்னொரு பை ப்ராடக்ட்னு சொல்லலாம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம இந்த பானிபூரி எல்லாம் சாப்பிடுவோம் பாருங்க, இந்த பேப்பர் கப். அது மட்டும் இல்லாம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா ஒரு சின்ன பிளாஸ்டிக் கப் மாதிரி வச்சு கொடுப்பாங்க, பார்க்கறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும். அதுதான் இந்த ஸ்டைரோஃபோம்னு சொல்லுவாங்க. இதே ஸ்டைரோஃபோம் தான் அதிக கான்சென்ட்ரேஷனோட இல்ல கொஞ்சம் ஹெவியா இருக்கிறத இந்த ட்ரோனுக்கான மெட்டீரியலா இவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை யூஸ் பண்றது மூலமா இந்த ட்ரோனோட காஸ்ட்ன்றது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு 80% வரைக்கும் குறையுது. இப்போ நார்மலா ஒரு அலாய், ஒரு மெட்டலை யூஸ் பண்ணி ஒரு ட்ரோனை மேக் பண்றாங்கன்னா அதோட காஸ்ட்ன்றது $10,000 வருதுன்னு வைங்க. இந்த ஸ்டைரோஃபோமையோ இல்ல அதுக்கு நிகராக இருக்கக்கூடிய அந்த கார்ட்போர்ட்ஸையோ இல்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிளைவுட் மெட்டீரியல்ஸையோ பயன்படுத்தி ஒரு ட்ரோனை உருவாக்குறப்போ வெறும் $2000, வெறும் $2000 அந்த ட்ரோனோட காஸ்ட்ன்றது முடியுது. அதுக்குள்ள யூஸ் பண்ணக்கூடிய அந்த மோட்டார்ஸ், அந்த இன்ஜின்ஸோட காஸ்ட் மட்டும்தான். அதுல யூஸ் பண்ற சிம் கார்டு கூட உக்ரைனியன் சிம் கார்டை தான் இப்ப ரஷ்யா பயன்படுத்திருக்காங்க. இப்படி இந்த வகையான மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி ரஷ்யா புது வகையான ட்ரோன்ஸை உருவாக்குறதுனால ரஷ்யாவுக்கான அந்த காஸ்ட்ன்றது ஒரு ட்ரோன் $10,000 மதிப்புல ஒரு ட்ரோனை உருவாக்கக்கூடிய இடத்துல 5 ட்ரோனை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு கேப்ன்றதும் அதுக்கான ஒரு வாய்ப்புன்றது ரஷ்யாவுக்கு கிடைக்கிறப்போ அந்த 5 ட்ரோனையும் உருவாக்கி ஒரே டைம்ல ஒரு காஸ்ட்ல ஒரு ட்ரோனை ஏவக்கூடிய இடத்துல இந்த 5 ட்ரோனை ஏவி உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை குழப்புறாங்க. இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ரேடாரை குழப்புறதுக்காகவும் இல்ல உள்ள வரக்கூடிய த்ரெட்ஸை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை குழப்புறதுக்காகவும் டீகாய்ஸை மட்டும் இதை பயன்படுத்தாம உண்மையிலேயே ஒரு மிசைல் வருது, உண்மையிலேயே ஒரு பெரிய ட்ரோன் வருதுன்னு சொல்லிட்டு ரேடார் சமிக்ஞையில வெளியிடக்கூடிய அந்த கருவிகளையும் இந்த ட்ரோன்ல பயன்படுத்துறதுனால உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்ன்றது அதிகமான குழப்பத்திற்கு இந்த இடத்துல ஆளாகுது. இதுல உக்ரைனோட அந்த சிம் கார்டை பயன்படுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். ரஷ்யாவோட சிம் கார்டை பயன்படுத்துறதுக்கும் உக்ரைனோட சிம் கார்டை பயன்படுத்துறதுக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய வித்தியாசம் என்ன வந்துருன்னா, பொதுவா ஜிபிஎஸ் யூஸ் பண்றப்போ இந்த சிம் கார்டுகளை பயன்படுத்துற ட்ரோன்ஸால அதிகமான டேட்டாஸை மாடியூல்ஸ் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுலயும் சிங்கிள் சிம் கார்டு, ஒரே ஒரு சிம் கார்டை பயன்படுத்தி டேட்டாஸை டிரான்ஸ்ஃபர் பண்ற அந்த ஒரு ட்ரோன் கூட கம்பேர் பண்றப்போ மல்டி மோடல் சிம் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கும் அதிகமான சிம் கார்ட்ஸை பயன்படுத்தி இயங்கக்கூடிய அந்த ட்ரோன்களால் அதிகமான டேட்டாஸை இந்த லைன் ஆஃப் சைட்லேயே பார்வையிலே இந்த ட்ரோன் இருக்கணுன்ற அந்த கேட்டகரியை விட்டு அதிகமான டேட்டாஸை ஜிபிஎஸோட உதவியோட அதிகமான இந்த தகவல் பரிமாற்றத்தை இந்த ட்ரோன்ஸால பண்ண முடியும். இப்போ உக்ரைனோட
உக்ரைனோட சிம்ஸை உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ரஷ்யாவோட ட்ரோன்கள்ல பயன்படுத்துறதுனால என்ன ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுரும், என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் ரஷ்யாவுக்கு ஏற்பட்டுரும் கேட்டீங்கன்னா, இப்போ உக்ரைனோட சிம் கார்டு கவரேஜ் பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரோன் ஆனது எந்த அளவுக்கு உக்ரைனோட டெரிட்டரிக்குள்ள போதோ அந்த அளவுக்கு அதனால கவரேஜை ரஷ்யாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆனா அதுவே ரஷ்யன் சிம் கார்டை பயன்படுத்தினா இந்த ஃப்ரண்ட் லைன் இருக்குல்ல, அந்த ஃப்ரண்ட் லைனை ஒட்டி இருக்க ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் அதுக்கான ஆக்சஸ்ன்றது கிடைக்கும். உக்ரைனோட பார்டரை தாண்டி ரொம்பவே உள்ள நுழைஞ்சு போறப்போ அந்த சிம் கார்டுக்கான ஆக்சஸ்ன்றது கட் ஆகும், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸும் அலர்ட் செய்யப்படும். இந்த இடத்துல உக்ரைனோட சிம் கார்ட்ஸ் ரஷ்யாவுக்கு ரொம்ப ஈஸியாவே கிடைச்சிட்டு இருக்கு. இது உக்ரைன்ல இருந்தே தான் இல்லீகல் டிரான்ஸ்போர்ட் மெத்தட்ஸ் மூலமா ரஷ்யாவுக்கும் போயிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி ட்ரோன்ஸை தயாரிச்சிட்டாங்க, இந்த மாதிரி ட்ரோன்ஸை அதிகமாக பறக்க விடுறதுனால எப்படி இந்த பேட்ரியாட்ஸை ஐடென்டிஃபை பண்றாங்க, எப்படி இந்த பேட்ரியாட்ஸுக்கு எதிரான இழப்புகளை ரஷ்யாவால் ஏற்படுத்த முடியுது. நீங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒடிசாவோட அந்த கடற்கரை பகுதிகளில் பேட்ரியாட்டோட லான்ச்சர்ஸை ரஷ்யா இஸ்கேந்தர் மிசைல் வச்சு அடிச்சிருப்பாங்க. அது முதல் விஷயம். ரெண்டாவது, இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இதே கார்கிவ் பகுதிகளில் ஒரு உக்ரைனோட டேங்க் மேனுஃபேக்சரிங் யூனிட், அந்த பீரங்கிகளை சரி செய்ய பண்ணக்கூடிய அந்த பகுதிகளையும் ரஷ்யா இதே மாதிரி ட்ரோன்ஸை பயன்படுத்தி தான் அதோட கோஆர்டினேட்ஸை கேதர் பண்ணி உக்ரைனுக்கு எதிராக இஸ்கேந்தர் பாலிஸ்டிக் மிசைல்ஸை ஏவி அந்த இடத்துல அழிச்சிருப்பாங்க. இப்போ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் பேட்ரியாட்ன்றது ஷார்டேஜ் இருக்கு. என்னதான் அவங்க கிட்ட ஒரு 2 யூனிட் ஆக்டிவ்ல இருந்தாலும், இன்னும் 3 யூனிட் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாலும், எல்லா இடத்தையும் எல்லா உக்ரைனோட டெரிட்டரியும் அவங்களால பாதுகாக்கணும்னா 11 யூனிட்ஸ் இருந்தாலும் அதை அவங்களால ஒட்டுமொத்தமாக பாதுகாக்க முடியாது. ஸோ இப்படி இருக்கிறப்போ இந்த IRIST, அது மட்டும் இல்லாமல் SAMPT, இந்த S300 பொறுத்த வரைக்கும் பேட்ரியாட்டுக்கு நிகராக அது இன்னமும் வேலை செஞ்சுட்டு இருக்கு. பேட்ரியாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடரேட்டான ரேஞ்சில் ஒரு மீடியம் ஆல்டிடியூட்ல வரக்கூடிய அந்த ஒரு த்ரெட்ஸையும் ரொம்பவே லோ ஃப்ளைங் ஆல்டிடியூடா வரக்கூடிய அந்த த்ரெட்ஸ் எங்கேஜ் பண்ணாலும், ஹை ஆல்டிடியூட்ல 15,000 ஃபீட் அந்த மாதிரி அதிகபட்ச ஆல்டிடியூட்ல வர டார்கெட்ஸ் எங்கேஜ் பண்ணணும்னா இன்னமும் பேட்ரியாட்டை விட S300 தான் உக்ரைனியன்ஸ் அதிகமாக ப்ரிஃபர் பண்றாங்க. காரணம் என்னன்னா, பேட்ரியாட்டோட அந்த மிசைலோட காஸ்ட் தான். ஒரு மிசைல் 4 மில்லியனுக்கு மேல இருக்கின்றப்போ அதை அதிகமாக பயன்படுத்துறதை விட்டுட்டு காஸ்ட் கம்மியா இருக்க இந்த S300 மிசைலை ஹைலி வேல்யூபிள் டார்கெட்ஸ்க்கு எதிராக உக்ரைன் இன்னமும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ உள்ள இந்த மாதிரி அதிகமான ட்ரோன்ஸை ஒரே டைம்ல உள்ள அனுப்புறாங்க. ஒரு 50 ட்ரோன்ஸை உள்ள அனுப்புறாங்கன்னா முக்கியமான டார்கெட்டை அடிக்கக்கூடிய ட்ரோன்ஸ்ன்றது இந்த ஸ்வாம் ட்ரோன்ஸோட அந்த படைகளோட சென்டர் பகுதியில் இருக்கிறதாவும் அந்த ஆய்வுல சொல்லியிருக்காங்க. இப்படி ஸ்வாம் ட்ரோன்ஸ் ஆனது உள்ள வரப்போ, நிறைய ட்ரோன்ஸ் ஒரே டைம்ல உக்ரைன் பகுதிகளை நோக்கி உள்ள வரப்போ முதல்ல உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் க்ரூன்றது இதனால அலர்ட் செய்யப்படும். இந்த மாதிரி உள்ள வந்து ஒரு 50க்கும் அதிகமான ட்ரோன் வருது, அதுல எத்தனை ட்ரோன் வந்து நம்ம எந்தெந்த பகுதிகளில் தாக்க போகுதுன்றது அதோட ட்ரெஜெக்டரியை கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம சுட்டு வீழ்த்தணும்னு சொல்லிட்டு ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்ஸ் இருக்கும்ல, மிசைல் சிஸ்டம் கிடையாது, ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்ஸ்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்தி இந்த ட்ரோன்ஸை சுட்டு தள்ள முயற்சி பண்ணுவாங்க. அதுல தப்பிக்கிறது தான் ரொம்பவே ஹைலி வேல்யூடு டார்கெட்டை நோக்கி போற ட்ரோன்ஸை மிசைல்ஸை வச்சு டேக் டவுன் பண்ணணும்னு நினைப்பாங்க. இது நார்மலான ஒரு ட்ரோன், இப்போ ஷாஹித் மாதிரியான ட்ரோன்ஸ் உள்ள போகுதுன்னா அந்த இடத்துல இது பாசிபிளா இருக்கும். ஆனா உள்ள போகக்கூடிய இந்த ஸ்டைரோஃபோம் அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் இல்ல கார்ட்போர்டால செய்யப்பட்ட அந்த ட்ரோன்ஸ் கிட்ட இந்த மிசைலால எஃபெக்டிவா வேலை செய்ய முடியாது. இது என்னதான் உண்மையான ஒரு மிசைல் மாதிரி இல்ல உண்மையான ஒரு ட்ரோன் மாதிரி அதுக்கான சமிக்ஞைகளை வெளிப்படுத்தினாலும் இந்த ட்ரோனை டார்கெட் பண்ணி அடிக்கிறதுன்றது அந்த மிசைலுக்கு தான் ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தும். இது எப்படி தெரியுமா, 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை பயன்படுத்தி வெறும் 10 பைசா மதிப்புள்ள, வெறும் 10 பைசா மதிப்புள்ள ஒரு பொருளை அழிக்கிறதோ இல்ல அதுக்கு நிகரான பொருளை வாங்குறதோ தான். ஏன்னா 4 மில்லியன் காஸ்ட் இருக்க ஒரு மிசைலை வச்சு வெறும் $2000 இருக்க ஒரு ட்ரோன் அடிக்கிறதுன்றது இந்த இடத்துல உக்ரைனுக்கு ஒரு டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்தாலும், எக்கனாமிக்கல் வைஸ் பார்த்தாலும் இல்ல பேட்டில் ஃபீல்டு சிச்சுவேஷன் அதை அனலைஸ் பண்ணி பார்த்தாலும், போர் சூழல் முறைகள் எது வேணா நீங்க எடுத்து பாருங்க, இது உக்ரைனுக்கு தான் பெரிய இழப்பா வரும். ஸோ இந்த மாதிரி புது வகையான ட்ரோன்ஸை, ரொம்பவே காஸ்ட் கம்மியான ட்ரோன்ஸை ரஷ்யா உள்ள அனுப்புறதுனால ஒன்று இந்த பேட்ரியாட்ஸ் எங்கேஜ் பண்ணப்படுது, பேட்ரியாட் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா எந்த இடத்துல இருந்து அதோட கோஆர்டினேட்ஸ் ஆன் ஆகுது, எந்தெந்த இடத்துல அதோட லான்ச்சர்ஸ் ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு சர்வேலன்ஸ் ட்ரோன் மூலமா ரஷ்யா அதோட கோஆர்டினேட்ஸை கலெக்ட் பண்ணி அதே இடத்தை நோக்கி இஸ்கேந்தர் மிசைல்ஸையோ இல்ல வேற ஏதாச்சும் க்ரூஸ் மிசைல்ஸோ வச்சு அடிச்சு அந்த லான்ச்சர்ஸை காலி பண்ணிடுறாங்க. இது இந்த வகையான ட்ரோன்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய முதல் வெற்றி. ரெண்டாவது வெற்றி எப்படி மாறுதுன்னா, பேட்ரியாட்ஸை சேச்சுரேட் பண்றது. இப்போ பேட்ரியாட்ஸ் என்னதான் எஃபெக்டிவான சிஸ்டம் இருந்தாலும் அதோட லான்ச்சர்ஸ்ல இருந்து அந்த மிசைல்ஸ் எல்லாமே ஃபயர் பண்ணப்பட்டுச்சுன்னா அதை ரீலோட் பண்றதுக்கு மினிமம் 20 இருந்து 25 நிமிஷமாவது ஆகும். அந்த ரீலோட் பண்ணக்கூடிய திரும்ப அதில் அந்த ஏவுகணைகளை பொருத்தக்கூடிய அந்த ஃபெசிலிட்டி பக்கத்திலே இருந்துச்சுன்னா இந்த 20 நிமிஷத்துக்குள்ள ரஷ்யா நினைச்சாங்கன்னா அடுத்த கட்ட தாக்குதலை பண்ண முடியும். இது ரஷ்யான் மட்டும் இல்ல, இதே நிலைமை தான் ரஷ்யாவுக்கும் உக்ரைன் திரும்ப அடிக்கிறப்போ வரும். இந்த டைம் கேப் கிடைக்குது பாருங்க, இந்த ஒரு 20 நிமிஷம், அந்த 20 நிமிஷத்துக்குள்ள ஒரு சிட்டியவே ஒட்டுமொத்தமா தரைமட்டமாக்கக்கூடிய தாக்குதலை பண்றதுக்கான அந்த வல்லமைன்றது ரஷ்யாவோட ஃபோர்ஸஸ் கிட்ட கிடைக்குது. சோ இப்போ பேட்ரியாட் அழிஞ்சதுனாலும் ரஷ்யாவுக்கு அது அட்வான்டேஜ் தான். அப்படி இல்லையா பேட்ரியாட் சேச்சுரேட் ஆயிடுச்சுனாலும் அது ரஷ்யாவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வெற்றி தான். இந்த மெத்தட்ல தான் இப்போ பேட்ரியாட்ஸை கவுண்டர் பண்றதுக்காகவும் உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை ஒட்டுமொத்தமா சேச்சுரேட் பண்றதுக்காகவும் கடந்த 5 நாளுக்கும் அதிகமா ரஷ்யா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி ட்ரோன் தாக்குதலை பண்ணிட்டு இருக்காங்க. இதை எந்த ஒரு தாக்குதலையுமே உக்ரைனால அந்த அளவுக்கு எஃபெக்டிவா முறியடிக்க முடியல. அதனால தான் இப்போ கார்கிவ் பகுதிகளிலும் அது மட்டும் இல்லாம இந்த டான்பாஸ் ரீஜன்லயும் திரும்ப யுத்தமானது அதிகமாயிட்டு இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த மிடில் ஈஸ்ட்டை பத்தி
பற்றி பார்க்க ஆரம்பிச்சதும் நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லை ரஷ்யா உக்ரைன் போரில் என்ன நடந்துட்டு இருக்கு அதை பற்றின அப்டேட்ஸ் ரெகுலராக வரதில்லைன்னு சொல்லிட்டு. இல்லை, நம்ம அதேமாரி ரெகுலராக தான் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று கார்கிவ் ரீஜனில் மட்டும் ரஷ்யா கார்கிவை நோக்கி 3 கிலோமீட்டர்கள் முன்னேறி இருக்காங்க. கார்கிவ் பகுதியை நோக்கி 3 கிலோமீட்டர்கள் முன்னேறி ரஷ்யா அவங்களோட ஃப்ரண்ட் லைனை போட்டிருக்காங்க. வரப்போகிற நாட்களில் இந்த லைனானது இன்னும் அதிகமாக மாறப்போகுது. அடுத்து ஒரு ரீஜன் விழப்போகுதுன்னா செசிவ்யாரை எப்படி கேப்சர் பண்ணாங்களோ அதே மாதிரி முக்கியமான கார்கிவ் டவுன்ஸையும் இப்போ ரஷ்யா கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்த உக்ரைனால அவங்களை டிஃபெண்ட் பண்ண முடியல. இதை யார் வேணால் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் கியூ இண்டிபெண்டன்ட், கியூ போஸ்ட், இந்த மாதிரி கியூ ஓரியன்ட் மீடியா நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலுமே சரி, கார்கிவில் ரஷ்யாவோட அசால்ட்ன்றது அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க பின்னாடி வராங்கன்றதை சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது அவங்களால சொல்லவும் முடியாது. ரஷ்யாவோட அசால்ட்ன்றது அதிகமாயிட்டு இருக்கு. உக்ரைனோட பொசிஷன்ஸ் மேலே கண்ணா பின்னான்னு ஃபயர் பண்ணுறாங்கன்னு ரஷ்யாவோட அந்த தாக்குதலை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல இருந்தே நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். கார்கிவ்ல உக்ரைன் கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. மேபி கூடிய சீக்கிரத்தில், ஏன் இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள்ள கார்கிவ் திரும்பவும் ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்குள்ள போனாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவோட பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்துருச்சுன்னா யுத்தத்தோட முடிவுன்றது எப்படி வேணா மாறும். ஏற்கனவே ட்ரம்ப் ஒரு பக்கம், நான் ஆஃபீஸில் இருக்கப்போ புதினால எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா புதின் எந்த அளவுக்கு யோசிக்கிறாரோ அதை விட மோசமாக நான் யோசிப்பது புதினுக்கு தெரியும். ஸோ நான் ஆஃபீஸில் இருந்தப்போ ஒரு யுத்தத்தை தொடங்க முடியாததுனால தான் பைடன் ரொம்பவே வீக்காக இருந்தார். அவரோட ஆட்சி காலத்தில் இந்த யுத்தத்தை இவங்க தொடங்கிட்டாங்க. நான் திரும்ப ஆஃபீஸ்க்கு வந்தேன்னா இந்த யுத்தத்தை நான் முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு இந்த யுத்தத்தை முடிக்கிறதுக்கான வழியில் இருக்காரு. அதுக்கு முன்னாடி ரஷ்யா மொமெண்டம் கெயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ரஷ்யா ஓரளவுக்கு அவங்க ஆக்குபை பண்ணி வச்சிருக்க டெரிட்டரியை இன்னும் எக்ஸ்பெண்ட் பண்ணாதான் ஒருவேளை நாளைக்கு ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு போனாங்கன்னா அந்த இடத்துல ரஷ்யாவால் ஒரு சில பாயிண்ட்ஸை ரொம்பவே ஸ்ட்ராங்காக வைக்க முடியும். என்கிட்ட இந்த அளவுக்கு இடத்துல இருக்கு, இந்த இடத்துல நான் திரும்ப கொடுக்கணும்னா, இல்லை இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோலை நான் திரும்ப கொடுக்கணும்னா இதையெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிமாண்டை வச்சு ஒரு பெரிய ப்ரெஷரை உக்ரைன் மேலே போட முடியும். அதுக்கான வேலைகளில் தான் இப்போ ரஷ்யா இறங்கியிருக்காங்க. ஒடிசா பகுதியிலையும் திரும்ப குறி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோட எனக்கு வந்துடும். இந்த வீடியோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக இந்த கார்கிவ் அஃபென்சிவ் ஒடிசா பகுதிகளில் ரஷ்யா நடத்தக்கூடிய தாக்குதல், இந்த தாக்குதல்களோட வீரியம் அதிகரிச்சிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து இருக்குன்றதை தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடுபடுது உங்கள் லாக்கி.